Daily. Taste the Daily. விஜய்க்கு மேக்சிமம் தொந்தரவு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். அன்னைக்கு மட்டும் அவங்க சேர்ந்துருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்போ போயிட்டு சேர்ந்துக்கிறீங்க, அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஆட்சியை அரசு அமைக்கிறதுக்கு இன்னும் ஜஸ்ட் கை பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கும் போது நீங்க வெக்கம் இல்லாம போறீங்க. வெக்கம் இல்லை உங்களுக்கு தான். காங்கிரஸை நம்பி நீங்க எவ்வளவு பள்ளத்தை இறங்குவீங்க, படுகொழியில் இறங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதே காங்கிரஸ் தான் சரண் சிங்கை கவுத்து விட்டுது, சந்திரசேகர் கவுத்து விட்டுது, ஐக்கிய குஜராத் கவுத்து விட்டுது, ஹெச்டி தேவகவுடாவை கவுத்து விட்டுது. நேஷனல் லெவல்ல அவங்க பண்ண முடியும் போது உங்க இந்த தம்மா தூண்டு மாநிலத்தில் அவங்க பண்ண மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் டெஃபினெட்லி வில் ஹேவ் அ வெரி ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வித் நரேந்திர மோடி. நீங்க பாருங்க, அது வந்து காங்கிரஸ் கட்சியால ஜீரணிக்க முடியாது சார். எப்படியுமே ஒரு முரண்பாடு வரதான் செய்யும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க விலகிக்கிறோம் அப்படிம்பாங்க. செங்கோட்டையன் மிக மிக மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் கூடயே அவர் அரசியல் பண்ணினவர், ஆட்சியில் இருந்தவர். அவர் வந்து அவருடைய அரசியல் ஆலோசகராக இருப்பார். அருண் ராஜ் அப்படிங்கிறவர் வந்து அவங்களுடைய பொருளாதார நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆலோசகராக இருப்பார். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார், புசி ஆனந்தெல்லாம் நீங்க விட்டுடுங்க, அதெல்லாம் வேண்டாத தேவையில்லாத ஆணிங்க நான் ஃபீல் பண்றேன். செங்கோட்டையன் தான் சொன்னாரு, படிச்சு சொன்னாரு, வாங்கடான்னு சொன்னாரு. எப்போ? அப்போ 6 மாசம் முன்னாலே சொன்னாரு. இவங்க யாருமே போகல. இப்போ காங்கிரஸ் எப்படி அந்த பக்கம் போகிறதுக்கு ஆசைப்படுறதோ அதே மாதிரி இப்போ அதிமுகவே நிறைய பேர் இப்போ போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்? அங்க பசை இருக்குது, அங்க போய் ஒட்டிக்கலாம். அங்க வந்து ஆட்சி பண்ண போறாங்க, நம்மளுக்கு ஒரு பதவி கிடைக்கும். ஆளுங்கட்சி தரப்புல உட்கார்றது எப்படி, எதிர்கட்சி தரப்புல உட்கார்றது எப்படி, இந்த டிஎம்கே கும்பலோட உட்கார்றது எப்படின்ட்டு அவங்களும் யோசிப்பாங்கல்ல. வயசு பையன் இன்னைக்கு 30 வயசு பையன் விஜய்க்கு வந்து கட் அவுட்டுக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எம்எல்ஏ உட்கார போறான். அவனுக்கு வந்து சட்டசபைனா என்னன்னு தெரியாது, மேலவையும் கீழவைனா என்னன்னு தெரியாது, சபாநாயகர் பதவினா என்னன்னு தெரியாது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு தெரியாது, மாநிலங்களவைனா என்னன்னு தெரியாது, மக்களவைனா என்னன்னு தெரியாது, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டாந்து உள்ள வச்சுட்டு இருக்கீங்க. Why don't you take some experienced people from ADMK? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், தமிழக இந்த தேர்தலில் யாரும் பார்க்காத வகையிலே இந்த தேர்தல் முடிவானது வந்திருக்குது. தமிழக வெற்றி கழகம் தான் அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றி இருக்கு. ஆனால் ஆட்சி அமைக்க அந்த பெரும்பான்மை இன்னும் பத்தலை அப்படின்றதா எல்லாருடைய பார்வையாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் இப்ப காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க. 113 அப்படின்ற ஒரு எண் தாவேக்காவிடம் இருக்கிறது. விஜய் அவர்களும் இப்ப ஆளுநர் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் 118 அப்படின்ற நம்பரை தொட்டாதான் ஆட்சி அமைக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இன்னொரு பக்கம் அதிமுகவை சேர்ந்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் ஒரு விஜயபாஸ்கர் இவங்க 3 பேரும் ஒன்னா பேசிட்டு எடப்பாடியை பார்ப்பதற்காக ஒரு வீட்டிற்கு போயிருக்காங்க. இப்ப 2 சம்பவம் நடந்திருக்கு. இப்ப அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க தான் சார் சொல்லணும். காங்கிரஸ் எதுக்கு இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. விஜய் எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு நீங்க நினைச்சு பாருங்க. வந்துருவாங்கன்னுட்டு அவர் காங்கிரஸ் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பின்னாலேயே அவங்க வாழை பிடிச்சுக்கிட்டு நம்மளும் போயிடலான்ட்டு திருமாவளவன் எவ்வளவு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க. கடைசியில என்னடான்னா 28ல் 5 தான் இவங்க ஜெயிக்கிறாங்க, 8ல் 2 அவர் ஜெயிக்கிறாரு திருமாவளவன். ரொம்ப பரிதாபகரமான ஒரு சமாச்சாரம். இந்த மாதிரி விஜய்க்கு மேக்சிமம் தொந்தரவு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். அன்னைக்கு மட்டும் அவங்க சேர்ந்துருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்போ போயிட்டு சேர்ந்துக்கிறீங்க, அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஆட்சியை அரசு அமைக்கிறதுக்கு இன்னும் ஜஸ்ட் கை பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கும் போது நீங்க வெக்கம் இல்லாம போறீங்க. வெக்கம் இல்லை உங்களுக்கு தான். அப்படிதான் கேட்பான் இல்லையா? நான் கேட்கல, அவங்க கேட்பாங்க. அதேதான் திருமாவளவன் நீங்க சொல்றது. சரி, நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்ததுங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? விஜய்க்கு என்னுடைய ஒரே இது அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன், ஆலோசனை இதுதான். காங்கிரஸை நம்பி நீங்க எவ்வளவு பள்ளத்தை இறங்குவீங்க, படுகொழியில் இறங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதே காங்கிரஸ் தான் சரண் சிங்கை கவுத்து விட்டுது, சந்திரசேகர் கவுத்து விட்டுது, ஐக்கிய குஜராத் கவுத்து விட்டுது,
ஹெச்டி தேவகவுடாவை கவுத்து விட்டுது. நேஷனல் லெவல்ல அவங்க பண்ண முடியும் போது உங்க இந்த தம்மா தூண்டு மாநிலத்தில் அவங்க பண்ண மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார்? மோஸ்ட் அண்டர்லையபிள் கட்சி காங்கிரஸ் கட்சி. தமிழகத்துல இருக்கிற காங்கிரஸ் கட்சி 100% அண்டர்லையபிள். ஓகே, செல்வ பெருந்தகையை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கிரெடிபிலிட்டி வந்துடும் நான் நினைக்கல. ஏன்னா இவங்க எப்போ அவங்களுடைய ஸ்டாண்ட் ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால்தான் இந்த இடத்துல நடிகர் விஜய் ரொம்பவே கேர்ஃபுல்லா காய் நவத்தணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நாளைக்கு பாருங்க, நாளை 6 மாசத்துக்கு அப்புறமா அவங்க கேட்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஒருவேளை காங்கிரஸ் உடைய ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கு விஜய் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதிகள் அந்த இலவசங்கள் இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி வேணும். மு.க. ஸ்டாலின் மாதிரியோ இல்லைன்னா ஜெயலலிதா இருந்த மாதிரியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பவுமே பகைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சுக்கிட்டு ஜெயலலிதா பல திட்டங்களை நிறைவேற்றினாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றாம சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பழி போட்டுக்கிட்டே இருந்தாரு மு.க. ஸ்டாலின். அதனாலதான் மக்கள் என்ன கேட்டாங்க, நீங்க என்ன பண்ணினீங்கன்னு சொல்லுங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறதா அப்படின்ட்டு அவங்க நினைச்சுதான் ஓட் அவுட் பண்ணினாங்க டிஎம்கேய. நவ் விஜய் டெஃபினெட்லி வில் ஹாவ் அ வெரி ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வித் நரேந்திர மோடி. நீங்க பாருங்க, அது காங்கிரஸ் கட்சியால ஜீரணிக்க முடியாது சார். எப்படியுமே ஒரு முரண்பாடு வரதான் செய்யும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க விலகிக்கிறோம் அப்படிம்பாங்க. இப்போ திருப்பியும் யூ ஹேவ் டு கோ ஃபார் அ ஃப்ரெஷ் மேண்டேட். புதிய தேர்தல் வரும். இது ஒரு விஷயம். இன்னைக்கு யோக்கியமா இவங்க பண்ண வேண்டியது, விஜய் என்ன பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க கிட்டயும் அரசியல் ஆலோசகர்கள் இருக்கிறாங்க சார், இல்லாம இல்ல. செங்கோட்டையன் மிக மிக மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் கூடயே அவர் அரசியல் பண்ணினவர், ஆட்சியில் இருந்தவர். அவர் அவருடைய அரசியல் ஆலோசகராக இருப்பார். அருண் ராஜ் அப்படிங்கிறவர் அவங்களுடைய பொருளாதார நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆலோசகராக இருப்பார். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. ஆதவ அர்ஜுனா, நிர்மல் குமார், புசி ஆனந்தெல்லாம் நீங்க விட்டுடுங்க, அதெல்லாம் வேண்டாத தேவையில்லாத ஆணிங்க நான் ஃபீல் பண்றேன். ஏடிஎம்கேல அவர் என்ன பண்ணணும், ஆல்ரெடி புசி ஆனந்த் அமைச்சிருக்கிறாரு, ஏடிஎம்கே தலைமைக்கு அமைச்சிருக்கிறாரு. இந்த மீன் டைம் ஏடிஎம்கேக்குள்ள சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அன்னைக்கே ஃபர்ஸ்ட் அந்த 4ஆம் தேதி சாயங்காலமே சொல்லிட்டேன், முதலாக காவு வாங்க போவது இது, இந்த வெற்றி யாரை காவு வாங்கும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஏடிஎம்கே தான் காவு வாங்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமிங்கிற அந்த அடைமொழியிலேருந்து 11 தோல்விக்கு மாறிட்டாரு, வளர்ந்துட்டாரு. இதுக்கு மேலே உங்களை நம்பி என்னுடைய எதிர்காலத்தை பணயம் வைக்க முடியாது. எனக்குன்னு ஒரு அரசியல் இது இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. உங்க கூட இருந்துச்சு சொன்னா என்னுடைய எதிர்காலம் நாசமா போயிடுங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. நான் ஒரு அரசியல் விமர்சகரா, நடுநிலை விமர்சகர் சொன்னாலும் நான் பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால நானும் வாய் மூடிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ நான் வாய் மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன். இப்போ நான் அதிமுகல இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய கொள்கைகள்ல இருக்கிற முரண்பாடுகள், தவறுகள் எல்லாத்தையுமே சுட்டி காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இன்னைக்கு அவர் ஒரு ரெடியூஸ்டு லீடர். எதிர்கட்சி தலைவராக இருந்து போட்டியிட்ட தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் பதவி கூட தக்க வச்சுக்க முடியாத நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார். அப்போ அவருக்கு என்ன பண்ணணும், சரி கட்சியை நீங்க வாங்கிங்கப்பா, சிவி சண்முகமோ வேலுமணியோ யார் வேணாலும் கட்சியை நீங்க வச்சுக்கோங்கப்பா, நான் விலகிக்கிறேன், நம்ம எல்லாருமே இதுக்கு ஓட்டு போட்டுடலாம், அதாவது விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போடலாம், வேணும்னா அவருடைய மினிஸ்ட்ரியில இணைஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை மினிஸ்ட்ரியில இணைய வைக்கிறது கூட விஜய்க்கு அவசியம் கிடையாது. ஒரு 15-20 பேர் அங்கேருந்து டிஃபெக்ட் ஆகி வந்தாங்கன்னாலே போதும். ஏன்னா இப்போ இந்த கட்சி தாவல் அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த காலத்திலேயே 1989 88லயோ, சாரி 84லயோ 85லயோ நினைக்கிறேன், 84 82லயோ, அதாவது இந்திரா காந்தி உயிரோடு இருக்கிற சமயத்துல பஜன்லால் அப்படின்ட்டு ஹரியானால இருந்தாரு. அவர் தான் இந்த ஆயாராம் கயாராம்ங்கிற கான்செப்டே கொண்டு வந்தாரு. ஹரியானா விகாஸ் பார்ட்டிங்கிற அந்த பார்ட்டி பஜன்லாலுடைய தலைமையில அங்க ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்திரா காந்தி ஒரு போன் போட்டாங்க, பஜன்லால் என்ன பண்ணாரு தெரியுமா, ஹரியானா விகாஸ் பார்ட்டிங்கிறத அழிச்சிட்டு காங்கிரஸ் ஆர் அப்படின்னு போட்டுக்கிட்டாரு. அதாவது ஒட்டு மொத்தமா அவங்க கட்சி தாவிட்டாங்க. இப்போ ரீசென்ட்லி ஆம் ஆத்மி கட்சி பண்ணாங்க. இது சட்டத்துல ப்ரொவிஷன் இருக்கு சார், அதனால இது நியாயப்படுத்துறேன் நானு. அதர்வைஸ் நான் நியாயப்படுத்த மாரலி லீகலி சாரி லீகலி நியாயப்படுத்தலாம், மாரலி இல்லைன்னா தார்மீக அடிப்படையில நான் நியாயப்படுத்த முடியாததான். கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன் சார். நான்
இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சி.வி. சண்முகம் மாதிரி ஆட்கள் ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது, பயன்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நவ் ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமை வந்திருக்குன்னு நீங்க பாருங்க. பாஜக கூட கூட்டணி வச்சுக்கலாம்னு இவங்க 6 பேர் போய் பேசிட்டு வந்தாங்க இல்லையா, 2023 எண்டுல 2024 ஆரம்பத்துல. அப்ப கூட அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு. சோ சசிகலா வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், தினகரன் வேண்டாம், யாருமே வேண்டாம், பாஜக வேண்டாம், நான் தனி ராஜ்யம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? உங்களுக்கே எதிர்காலம் கிடையாது சார். ஏன்னா அடுத்த தேர்தல் வரும்போது உங்களுக்கு வந்து 78 79 வயசு ஆகும். இது டூ அட்வான்ஸ் ஃபார் எனி லீடர் டு கண்டெஸ்ட் அன் எலெக்ஷன். ஓகே, எல்லாருமே வந்து 93 வயசுல கருணாநிதி மாதிரி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. நான் வந்து முன்னால நிக்கிறவங்க யாருன்னே தெரியாது, உங்களுக்கு தெரியல. 93 வயசுல. ஆனா நான் வந்து போட்டி போடுவேன், தேர்தலில் வெற்றி பெறுவேன், தமிழகத்தின் முதல்வர் ஆவேன் அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டார் பாருங்க. அந்த மாதிரிலாம் ஆசைப்பட முடியாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட கண்டிஷன் அவ்வளவு மோசமா இருக்குது. சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் போய் சொன்னாங்க. குறிப்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும் சார். அவங்க எல்லாம் போயிட்டு கையை முறுக்குவாங்க. அவருக்கு வேற வழி கிடையாது, அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ என்ன ஆகும்? விஜய் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த ஒரு கட்சியினுடைய ஆதரவை நாட வேண்டும், அதுக்கு பழனிசாமி அடிகோல வேண்டும், வழிவகுக்க வேண்டும் அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படி அவர் பண்ணலன்னு சொன்னா அடுத்த மூவ் நான் சொன்னதுதான், நான் அதை சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த கட்சி காணாம போனாலும் பரவாயில்ல சார், 15-20 பேர் அந்த கட்சியில இருந்து வெளியில வரட்டும், விஜய் கூட போகட்டும். ஏன்னா விஜய்க்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளுகள் வேண்டி இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுகள் வேண்டி இருக்கு, அரசியல்ல பூந்து விளையாடக்கூடிய ஆளுகள்லாம். இவங்கெல்லாம் பழுதுன்னு கொட்டை போட்டு ஆலமரமா வளர்ந்தவங்க தானே. அவங்க வந்து இந்த கட்சியை பண்ணுவாங்க. ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணிருக்கணும், செங்கோட்டையன் தான் சொன்னாரு, படிச்சு சொன்னாரு, வாங்கடான்னு சொன்னாரு. எப்போ? அப்போ 6 மாசம் முன்னாலே சொன்னாரு. இவங்க யாருமே போகல. இப்போ காங்கிரஸ் எப்படி அந்த பக்கம் போகிறதுக்கு ஆசைப்படுறதோ அதே மாதிரி இப்போ அதிமுகவிலே நிறைய பேர் இப்ப போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்? அங்க பசை இருக்குது, அங்க போய் ஒட்டிக்கலாம். அங்க வந்து ஆட்சி பண்ண போறாங்க, நம்மளுக்கு ஒரு பதவி கிடைக்கும். ஆளுங்கட்சி தரப்புல உட்கார்றது எப்படி, எதிர்கட்சி தரப்புல உட்கார்றது எப்படி, இந்த டிஎம்கே கும்பலோட உட்கார்றது எப்படின்ட்டு அவங்களும் யோசிப்பாங்கல்ல. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இன்னைக்கு விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஆலோசனை, காங்கிரஸை நம்பாதீங்க. ஒரே ஒரு கட்சி, பெரிய கட்சி அதிமுக, அவங்களோட டீல் போடுங்க. எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி எல்லாரையுமே மேனேஜ் பண்ணிடுவார். முன்சாமி எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க, அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவாரு. ஒட்டு மொத்தமா அவங்களுடைய சப்போர்ட்ல நீங்க ஆட்சி அமைங்க நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். இதுல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு காங்கிரஸ் ஓகே பிக்ஸ்ட் ஆயிருச்சு, தாவேக்காவோட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் விசிகா 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க, முஸ்லீம் லீக் சொல்லிட்டாங்க நாங்க ஆதரவு கொடுக்க முடியாது, நாங்க திமுகவோட தான் இருப்போம்னு சொல்லிட்டு. இந்த 3 சிறு கட்சிகள் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவுல இலாக்கா கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் தேவையில்லை. ஆனா அதிமுக வருது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய இலாக்காக்கள்லாம், அமைச்சர்கள்லாம் ஒதுக்கணும் இல்ல. அது தாவேக்காவுக்கு சிரமமா இருக்கும்ல, ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. சோ இவங்க விசிகா 2 கம்யூனிஸ்ட் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களோ அப்படின்றது எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கே. இல்ல கிடையவே கிடையாது. அதாவது கம்யூனிஸ்டுகள் நீ காலையில தான் அறிவாலயத்துக்கு போனாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி கம்யூனிஸ்டுகள் போயாச்சு, டீல் போட்டாச்சு, நாங்க போறோம் அப்படின்னாங்க. உடனே இவங்க வந்து போகாதீங்க அப்படின்னு அப்பா சொன்னாரு. அப்பான்னா அதாவது அந்த அப்பா அவர் சொன்னாரு. உடனே இல்ல அவங்க கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கப்புறமா எப்படி செட்டில் ஆகும் அப்படிங்கிறது தெரியும், ஒரு 2-3 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது முடிஞ்சு போயிடும். அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லிச்சு, நாங்கள் நாளை நிர்வாகிகளுடன் சந்திப்பு வைத்து அதில் ஆலோசிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும். என்ன பெரிய மண்ணாங்கட்டி நிர்வாகிகள் வச்சிருக்கிறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில, என்ன பெரிய ஜெனரல் பாடி மீட்டிங் போட போறீங்க? எல்லாமே நீங்க டிசைட் பண்றது தானே. நீங்க தானே டிசைட் பண்ணீங்க காட்டு மன்னார் கோயில நிற்பேன் அப்படின்னுட்டு, நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேண்டான்னுட்டு ஜோதிமணி கொடுத்தீங்க, அந்த ஜோதிமணி ஜெயிச்சிட்டாரு. அப்போ இவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டிஎம்கேக்கு தெரியும். டிஎம்கே என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பணபலம், உடல் பலத்தை வச்சு அவங்கள வந்து அடக்குவாங்க. அதாவது இந்த 2 கட்சிகளுமே வந்து லாய்க்கு இல்லாதது, எல்லாம் 2 தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பெரிய லாபம் ஆக போறது இல்லை இவங்களுக்கு.
அதே சமயம் அதிமுக நீங்க என்ன சொல்றீங்க, அது ஒரு பதவிகள், பெரிய பெரிய பதவிகள் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுக்கட்டுமே அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. 30 வயசு பையன் இன்னைக்கு 30 வயசு பையன் விஜய்க்கு வந்து கட் அவுட்டுக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்தவன் தான் இன்னைக்கு எம்எல்ஏ போய் உட்கார போறான். அவனுக்கு வந்து சட்டசபைனா என்னன்னு தெரியாது, மேலவையும் கீழவைனா என்னன்னு தெரியாது, சபாநாயகர் பதவினா என்னன்னு தெரியாது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு தெரியாது, மாநிலங்களவைனா என்னன்னு தெரியாது, மக்களவைனா என்னன்னு தெரியாது, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டாந்து உள்ள வச்சுட்டு இருக்கீங்க. Why don't you take some experienced people from ADMK? அவங்களுக்கு அது பலம் தானே சேர்க்க போகுது. நல்ல ஒரு 2 பதவிகள் கொடுங்க. முக்கியமான டிபார்ட்மெண்ட், கரப்ஷன் அதிகமா இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. கரப்ஷன் இல்லாம நீங்க பாத்துங்க. ஏன் நரேந்திர மோடி கரப்ஷன் இல்லாம பாத்துக்கலையா? எல்லாமே நரேந்திர மோடி கையில தான் வச்சுட்டு இருக்கிறாரு. சிங்கிள் மேன் கண்ட்ரோல், சென்ட்ரல் கண்ட்ரோல் அப்படிலாம் சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா தானே அங்க வந்து ஊழல் இல்லாம இருக்கு. 12.5 வருஷமா எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாம ஒரு போய்கிட்டு இருக்கிறாரு. மன்மோகன் சிங் பீரியட்ல என்னாச்சு? தயாநிதி மாறன் அவருடைய துறைக்கு பிரைம் மினிஸ்டரு, ராஜா அவருடைய துறைக்கு பிரைம் மினிஸ்டர். நான் உனக்கு வந்து சொல்ல வேண்டாம், எதையும் சொல்ல வேண்டாம், ஏன் இஷ்டப்படி நான் ஆடுவேன், ஏன் இஷ்டப்படி டிசைட் பண்ணுவேன், நான் இஷ்டப்படி டெண்டர் போடுவேன். அப்படி போய் தானே எல்லாரும் போய் மாட்டிக்கிட்டாங்க. மிக மிக மோசமான ஊழல் ஆட்சி அப்படிங்கிறது மன்மோகன் சிங்குக்கு கிடைச்சது. நல்லவர் பாவம், இன்னைக்கு நம்ம இடையில இல்ல, போயிட்டாரு. நல்லவர் தான். ஆனா அப்பேற்பட்ட நல்லவர்களுக்கும் நீங்க தானே களங்கம் வச்சிருக்கிறீங்க இந்த டிஎம்கே காரங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. எல்லாம் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல வச்சுக்கீங்க. யூ பி எ கண்ட்ரோல் ஃப்ரீக், நோ ஹார்ம் இன் தட். அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் பாலிசி அப்படின்னு உண்டு, ஹேண்ட்ஸ் ஆஃப் பாலிசி அப்படின்னு உண்டு. ஹேண்ட்ஸ் ஆன் பாலிசியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நடக்கும். அதை தான் நரேந்திர மோடி வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போதான் ஊழல் இல்லாம இருக்க முடியும். அது மாதிரி பண்ணட்டுமே. பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாடு எந்த கண்டிஷன்ல வந்திருக்குன்னு சொன்னா, ரொம்ப புது புது விதமான அரசியல் யூகங்கள், அரசியல் வியூகங்கள், அரசியல் முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய அந்த தருணத்தை நாம வந்திருக்கிறோம். எனக்கு வந்து விஜய் 6 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 5 வருஷம் முடிக்கணும் அப்படின்னு தான் ஆசையா இருக்குது. ஏன்னா ஒரு புது ரத்தம் வந்திருக்கு. இதுல எனக்கு 2 கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் எடப்பாடி முரண்டு பிடிச்சா என்னவாகும்? ஏன்னா 3 பேர் ஒன்னா போயிருக்காங்க. விஜயபாஸ்கரா இருக்கட்டும், அவரு சி.வி. சண்முகமா இருக்கட்டும், வேலுமணி, இவங்க 3 பேரும் ஏதோ பேசி முடிச்சுட்டு தான் அவரை பார்க்க போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா இங்க ரோல் பிளே பண்ணுவாரா? ஏன்னா விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு தடுமாற்றத்தோடு இருக்காரு, பெரும்பான்மை இல்லைன்னா இங்க அமித்ஷாவோட பிளே இருக்குமா? 2 கேள்விதான் என்னுடையது. சார், நான் வந்து 4ஆம் தேதி சாயங்காலம் ஏதோ ஒரு சேனல்ல நான் இதை சொன்னேன். ஒண்ணு, தளவாய் சுந்தரம் மாதிரி அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க, சி.வி. சண்முகம் இதுக்கு வந்து போர்க்கொடி தூக்குவார் அப்படின்னு. அப்போ நெறியாளர் கேட்டாரு, வாட் அபவுட் வேலுமணின்னு கேட்டார். நான் சொன்னேன், வேலுமணி அதை பண்ண மாட்டாரு, அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, அவர் வேற மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அது நடந்திருக்குங்கிறது எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. இது ஒரு விஷயம். அமித்ஷா 100% இதுக்கு வந்து இது கொடுத்திருப்பாரு. அதற்கு பின்னால் யாரு இருப்பாங்க தெரியுமா? அண்ணாமலை. ஏன் அவர் பேரை விட்டுட்டீங்க? ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போடுங்க, நீங்க தலைப்பாவே போடுங்க. நான் சொல்றேன், அண்ணாமலை வழிகாட்டுதல் தான் இது நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, எடப்பாடி பழனிசாமியினுடைய கண்டிஷன் இன்னைக்கு என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா, அவரால் ஒண்ணுமே டிசைட் பண்ண முடியாது. ஆல்ரெடி யூஆர் அ டிஸ்கிரெடிட்டட் லீடர். 11 முறை நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க. இன்னுமேலும் உங்களை இந்த கட்சியை வளர்த்து முன்னே எடுத்துக்கிட்டு போய் நம்ம வந்து ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வலு இல்லை. அப்படிங்கும்போது இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு அவங்க ஒத்துக்கணும். ஒத்துக்கலன்னு சொன்னா கட்சி பிளவுபடும். கட்சி அப்படியே அல்லாக்கா ஏக்நாத் ஷிண்டே மாதிரி 41 பேர் தூக்கிட்டு அந்த பக்கம் போவாங்க. நீங்க தனித்து விடப்படுவீர்கள் அப்படிங்கிற அந்த அபாயத்தை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா உணர்ந்திருப்பார் சார். கவலைப்படாதீங்க. அவர் கடைசியில கீழே இறங்கி வராரா இல்லையாங்கிற நீங்க பாருங்க. ஓகே சார், இப்போதைய சூழ்நிலையில அதிமுக, அதாவது எடப்பாடி அவர்கள் போகல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அதிமுக 2ஆ உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் ரைட்டு. விஜய் அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறன்றதா எல்லாருடைய பார்வையும். இவங்க அதிமுக இல்லாமலேயே விஜயால ஆட்சி அமைக்க முடியுமா? அதிமுக இல்லாம அமைக்கலாம். அது எப்படின்னு கேட்டா, அதிமுக கூட அண்டர் ஹேண்ட் டீலிங் போட்டுக்கலாம். அதாவது இப்போ இவர் இருக்காரு, இப்போ இவங்க 15 பேர் போகல அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது கட்சி தாவல் பண்ணல, இவங்க வந்து எடப்பாடி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு, எடப்பாடி நான் பாத்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ இந்த 15-20 பேர் வெளிநடப்பு செய்யலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அங்கே வந்து ஆம் இல்லை அப்படின்னு, அதாவது வாய்ஸ் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்பிக்கை தீர்மானத்துக்கு மேல வாய்ஸ் ஓட்டு.
வாய்ஸ் ஓட்டு வேண்டாம், எங்களுக்கு டிவிஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா டிவிஷன் பண்ணுவாங்க. அது வந்து ரகசிய வாக்குப்பதிவு. ஓகே, அதாவது நீங்க பட்டனை தட்டணும். அதுல நீங்க நீங்க வாய்ஸ்ல நீங்க வந்து இல்ல உங்களுக்கு உங்க மேல எங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னு அதிமுக எல்லாரும் தூக்க மாட்டாங்க, தூக்க வைக்கப்படுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது தூக்க வேண்டாம் அப்படின்னு தான் தோணும். அது வந்து தெரிஞ்சு போயிடும். அதாவது நீங்க விஜய்க்கு சார்பா இருக்கிறீங்கிறது கை தூக்காம இருக்கும்போது தெரிஞ்சு போயிடும். ஆனா ரகசிய வாக்குப்பதிவு டிவிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரட்டா நீங்க வந்து அந்த பட்டன் நமக்கு போறீங்க. அதனால அங்க கிராஸ் ஓட்டிங்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் இருக்கு. அப்போ அதிமுகல இருந்து ஒரு 10 பேர் 15 பேர் அந்த பக்கம் வாக்களிச்சுட்டாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி தீர்மானம் நிறைவேறி விட்டது, நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறி விட்டது அப்படின்னு போயிடும். அதனால எய்தர் வே விஜய் வந்து இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சில்லற கட்சி, நம்பகத்தன்மை முற்றிலும் இல்லாத காங்கிரஸ் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகளை ஓரம் கட்டிவிட்டு பிரேமலதா 100% ஓரம் கட்டப்பட வேண்டியவருங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கெல்லாம். ஓகே, இவங்களெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அதிமுக ஓரளவுக்கு நம்பகத்தன்மை உள்ள கட்சி தான் அப்படின்னு. ஏன்னா டிஎம்கே கூட போக முடியாது. ஏன்னா நீங்க வாழ்நாள் முழுவதும் டிஎம்கே கூட நீங்க வந்து சண்டை போட்டுவிட்டு, அதாவது ஃபைட் பண்ணிவிட்டு இப்ப நீங்க போனீங்கன்னு சொன்னா நம்ம அணில் குஞ்சுகள் சொல்றதா விசில் குஞ்சுகள் சொல்றதா எனக்கு தெரியலப்பா, அவங்கெல்லாம் வந்து உங்களையே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால டிஎம்கே கூட போக முடியாது, ஏடிஎம்கே கூட தான் நீங்க போயாகணும். ஏடிஎம்கே ஒரு லார்ஜ் சங்க், ஒரு 45 பேர் இருக்கிறாங்க. பாஜக வேண்டாம், அது வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக இதை பத்தி கவலையே படாது. நீங்க தனியா போயிட்டு வாக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமை என்ன யோசிக்கும் அப்படின்னா காங்கிரஸ் உள்ள வரக்கூடாதுன்னு யோசிக்கும். கரெக்டா? காங்கிரஸ் முக்து பாரத் தானே அவங்களுடைய பாலிசி. அதனால காங்கிரஸ் வேண்டாம்ப்பா, நீங்களே போயிட்டு வலுவா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க போயிருக்கிறாங்க. நீங்க போகல, நீங்க பண்ணல, நீங்க வந்து ஒத்துழைக்கலன்னு சொன்னா நாங்க கட்சி உடைப்போம் அப்படின்ட்டு வேலுமணியில சண்முகம் ரொம்ப கராரா சொல்லுவாரு. அதான் நடக்க போகுது. அதுதான் விஜய்க்கும் நல்லது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை வரைக்கும் பல்வேறு பதில்கள் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.